الحمد لله نحمده ونستعينه ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا من سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين يكتمون ما أنزلنا من البينات والهدى من بعد ما بيناه للناس في الكتاب أولئك يلعنهم الله ويلعنهم اللاعنون. அளவற்ற அருளாளன் நிகரற்ற பேரன்புடையவனாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில விஷயங்களை சாபத்துக்குரியதாக குர்ஆனிலே கூறியிருக்கின்றார். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய பொன்மொழிகளிலேயும் மனிதர்களால் சபிக்கக்கூடிய காரியங்கள், அல்லாஹ்வால் சபிக்கக்கூடிய காரியங்கள், வானவர்கள் சாபத்துக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய காரியங்கள், இப்படிப்பட்டவை எல்லாம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். அந்த அடிப்படையில் உள்ள ஒரு விஷயம்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், இன்னல்லதீன யக்துமூன மா அன்ஸல்னா மினல் பையினாத்தி வல் ஹுதா மின் பஅதி மா பையன்னாஹு லின்னாஸி ஃபில் கிதாப். இந்த வேதத்தின் மூலமாக, குர்ஆனின் மூலமாக நேர்வழியை பற்றி தெளிவாக விளக்கி கொடுத்த பிறகும் அதை யார் மறைக்கிறார்களோ, உலாயிக்க யல்அனுஹுமுல்லாஹ், அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சபிக்கிறான். வயல்அனுஹுமுல் லாயினூன், சபிக்கக்கூடியவர்களெல்லாம் அவர்களை சபிக்கிறார்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? அடிப்படையாக இந்த ஆயத்தில் சொல்ற ஒரு விஷயம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த விஷயத்தை நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறானோ அந்த தெளிவு பெற்றவர்கள் அதை பிறருக்கு எடுத்து சொல்லி அவர்களுக்கும் அந்த நேர்வழியை பற்றி சொல்லிக் கொடுக்க வேண்டும். இப்போ பொதுவாக இன்றைக்கு முஸ்லீம்கள் மத்தியில், குறிப்பாக முஸ்லீம் அறிஞர்கள் மத்தியில் என்ன ஒரு கண்ணோட்டம் இருக்கிறது என்று கேட்டால், ஒரு சில விஷயங்களை எல்லாம் அவர்கள் மக்கள்கிட்ட சொல்லுவதற்கு விரும்புறதில்லை. அதை கேட்டால் என்ன சொல்லுவாங்க, அது மக்கள்கிட்ட நம்ம சொன்னால் குழப்பமாயிடும், அது நமக்குள்ளேயே பேசிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க. அதே மாதிரி சென்ற சமுதாயத்தில் உள்ள புரோகிதர்கள் எப்படி இருந்தாங்க, வேதத்திலிருந்து முக்கியமான விஷயங்கள் எல்லாம் மக்களுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. அவங்க என்ன செய்வாங்க, அது அவங்களுக்குள்ளேயே பேசிக்கொண்டு மக்களுக்கு ஒரு சில குறிப்பிட்ட காரியங்களை மட்டும்தான் சொல்லிக் கொடுப்பாங்க. அடிப்படையான விஷயங்கள் பலதையும் சொல்லிக் கொடுக்காமலும் இருந்திருந்தாங்க. ஆனா இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, இந்த உண்மையே எடுத்து சொல்றதுக்காக நான் இந்த ஆயத்தை எடுக்கல. எதுக்காக இந்த ஆயத்தை குறிப்பிட்டிருக்கு என்று கேட்டால், மனிதர்களாகிய நாம் வெளியே சொல்ல வேண்டிய விஷயங்கள் இருக்கு, எடுத்து சொல்ல வேண்டிய, தெளிவுபடுத்த வேண்டிய விஷயங்கள் இருக்கு, எடுத்து சொல்லக்கூடாத விஷயங்களும் இருக்கு. இப்ப ரகசியங்கள் என்பது நாம் என்ன செய்யக்கூடாது, வெளியே எந்த காரணத்தை கொண்டு சொல்லக்கூடாது. ஆனா அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் உள்ள விஷயங்கள், அல்லாஹ்வுடைய தீனில் உள்ள அடிப்படையான விஷயங்கள், இதை என்ன செய்ய வேண்டும், இதை பிறருக்கு எடுத்து சொல்லி அவர்களை நேர்வழிக்கு கொண்டு வர வேண்டியதற்குண்டான முயற்சிகளை செய்ய வேண்டியது நமக்கு கடமை. இப்ப இந்த ரெண்டு விஷயத்திலேயும் மக்கள் எப்படி நடந்துக்கிறாங்க என்று கேட்டால், பொதுவாக எதை மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டி இருக்கிறதோ, தெளிவுபடுத்த வேண்டி இருக்கிறதோ, அதை என்ன செய்ய மாட்டாங்க, மக்களுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. இப்போ குர்ஆனின் மூலமாக மக்களுக்கு நேர்வழியை பற்றி சொல்றது, இப்போ நம்ம குடும்பத்திலே இருக்கிற தவறுகளை நாம் கண்டுகொண்டால் அது இப்படி அல்ல, இது மார்க்கத்தில் இப்படிதான் இருக்கு என்று சொல்லி தெளிவுபடுத்துறது, அது செய்ய மாட்டாங்க. அதே நேரத்தில் நமது குடும்பங்களிலே எல்லாம் இல்லை சமூகத்திலே குழப்பங்கள் எதனால ஏற்படுவது என்று கேட்டீங்கன்னால் என்ன நடக்குது,
சமூகத்திலே வெளிப்படுத்தக்கூடாத நம்மளது எதிரிகளோ இல்லை நமக்கு துரோகம் செய்யக்கூடியவர்களோ நமக்கு தீங்கிழக்கக்கூடிய பல காரியங்களை முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் அதை பாதுகாத்து கொள்ள முடியாமல் அந்நிய ஆட்களிடத்தில் சொல்லிவிட்டதின் காரணத்தினால இந்த சமுதாயத்திற்கும் நமது குடும்பத்திலும் ஏராளமான குழப்பங்கள் தலை தூக்கி நிற்கிறது. அதான் இஸ்லாம் என்ன இந்த விஷயத்தில் நமக்கு சொல்லக்கூடிய கட்டளை என்னன்னு கேட்டீங்கன்னா, எதை நாம் பிறரிடத்தில் சொல்ல வேண்டுமா, எதை நாம் பிறரிடத்தில் சொல்லக்கூடாது என்பதை நாம் பகுத்தறிவு ஆய்வுடன் நாம அதை என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். நாம வளர்ச்ச ஒரு விஷயத்தை சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம யோசிக்கணும், இந்த விஷயத்தை இந்த நபரிடத்தில் நான் சொல்லலாமா சொல்லக்கூடாதா. இதை கவனிக்காமல் சொல்லிவிட்டால் ரகசியத்தை பற்றி சொல்லுவாங்க, ரகசியம் என்பது இரத்தம் மாதிரி, நம்மளுடைய உடம்பில் உள்ள ரத்தம் எந்த அளவுக்கு இருக்கிறது அது போய்விட்டா நம்ம ஆளை காலி ஆயிடும். அதனால ஆரம்ப காலத்தில் உள்ள மார்க்க அறிஞர்களும் அதே மாதிரி குர்ஆனுடைய வசனங்களிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளிலும் எது இருக்கு, ரகசியம் என்பது ஒரு பெரிய விஷயமாகவே சொல்லி இருக்கிறது. இது எந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்கன்னா, ஒரு காரியத்தை ஒருத்தர் உங்களிடத்தில் சொல்லிவிட்டு அவர் அதை யாராவது கேட்கிறாங்களா என்பதற்காக திரும்பி பார்த்து விட்டாலே அது என்ன ஆயிடுச்சு, அது நீங்கள் பிறரிடத்தில் சொல்லக்கூடாத அமானிதம் ஆயிடுச்சு. அது யார்கிட்டையும் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. நம்மளுடைய பழக்கம் எப்படின்னா, ஒரு விஷயத்தை நாம பிறரிடத்தில் சொல்லும் போது என்ன சொல்லுவோம், நீ யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க. இது நம்மள்கிட்ட இன்னொருத்தர் சொல்லி ஒப்படைச்சதா தான் இருக்கும். இது நீ யார்கிட்டையும் சொல்லிடாதீங்கன்னு சொல்லிட்டு நம்மள்கிட்ட சொன்னதை நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன செய்வாங்க, அடுத்த ஆள்கிட்ட சொல்லும் போது உங்கள்கிட்ட மட்டும்தான் நான் சொல்றேன், உனக்கு எனக்குள்ள அந்த உறவினாலதான் நான் சொல்றேன். என்ன காரணம், உறவினால இது சொல்லல, உண்மையிலே இந்த மனுஷனுக்கு இது உள்ளத்துல வச்சு இது பாதுகாக்க முடியாம திணறிட்டு இருக்கிறதுனால எப்படியாவது என்ன செய்யணும், பிறர்கிட்ட சொல்லணும். சொல்லும் போது மன ரீதியாக ஒரு உறுத்தல் ஏற்படுது, இது நான் சொல்லக்கூடாத விஷயம் தானே. அதனால என்ன நடக்குது, நான் உங்ககிட்ட மட்டும்தான் சொல்றேன், வேற யார்கிட்டையும் சொல்லிடாதீங்கம்பாங்க. இது 1000 பேர்கிட்ட 1000 பேர் சொல்லும் போதும் இதே வார்த்தையை சொல்லும். இது இஸ்லாம் எந்த அளவுக்கு இதை கண்டிக்கிறது என்று நீங்க ஒவ்வொரு வரலாறுகளும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் நடந்த நிகழ்வுகளும். ஒரு சஹாபி என்ன சொல்றாங்க, அவரு பள்ளிவாசல்ல அவரை ஒரு தூணில கட்டி போட்டு அவர் என்ன சொன்னா, இந்த தூணை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் முஸ்லிம்கள் இன்னொரு குரூப்பை ஒரு சாரார்களை தாக்க போகின்ற விஷயம் இவர் முஸ்லிம் அல்லாதவங்களோடு கூட சேர்ந்து பேசிட்டு இருக்கும் போது தெரியாம ஒரு வாயிலிருந்து வெளியே வந்துருச்சு. ஆமா, நாங்க இந்த டைம்ல இந்த இடத்துக்கு போறோங்கிறது என்ன ஆயிடுச்சு, இவர் தெரியாம வந்துட்டு. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரகசியத்தை பற்றி சொல்லிக் கொடுத்ததை அவருக்கு நல்லா தெரிஞ்சதுனால, நான் எவ்வளவு பெரிய ஒரு துரோகம் தான் செய்திருக்கிறோம் என்ற அடிப்படையில அவர் என்ன செய்யறாரு, அவர் தன்னைத்தானே தண்டிக்கிறார். அதுக்கப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு மன்னித்து கொடுக்கிற வரைக்கும் என்ன ஆயிடுச்சு, அவர் அந்த தண்டனையை அவருக்காக அவர் செய்தார். அதுதான் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறுல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கனவு காண்றார். இன்னி ரஅய்து அஹத அஷர கௌகபன் வஷம்ஸ வல் கமர ரஅய்துஹும் லீ சாஜிதீன். நான் என்ன கனவு கண்டேன், எனக்கு சூரியனும் சந்திரனும் 11 கோள்களும் எனக்கு சுஜூது செய்வதாக நான் கனவு கண்டேங்கிறார். இது வாப்பாட்ட சொன்னோன்னு, ஆமா ஆமா நல்ல கனவு தான் நீ கண்டிருக்கிற, நீ பெரிய ஆளாயிடும், அதனால நம்ம எல்லாத்துக்கிட்ட இதை சொல்லுவோம்னு சொல்லல. உடனே வாப்பாக்கு அந்த மேட்டர் புரிஞ்சிருச்சு. அன்னைக்குள்ள ஒரு பெரிய முஜிசத், அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் என்னன்னா, கனவுக்கு விளக்கம் சொல்வது என்பது. கனவுக்கு விளக்க நபிமார்களை தவிர வேற யாராலையும் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. நபிமார்களுக்கும் வஹி வந்தாலும் சொல்ல முடியும். நம்ம ஊர்ல கனவுக்கு விளக்கம் சொல்லிட்டு ஏராளமான புத்தகங்கள் இருக்கும், அதுக்கும் மார்க்கத்துக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. அப்ப என்ன செய்வாங்க, இவர் உடனே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாரு, கண்டிக்கிறார். யா புனையா, என்னுடைய மகனே, லா தக்சுஸ் ருயாக அலா இஹ்வதிக், உன்னுடைய இந்த கனவை உன்னுடைய சகோதரர்களுக்கு நீ விளக்கி சொல்லாதே.
ஃபயகீது லக கைதா, அவர்கள் உனக்கு எதிராக ஏதாவது தந்திரம் செய்யலாம். அப்ப யோசிச்சு பாருங்க, யா புனைய லா தக்ஸுஸ் ருய்யாக அலா இஹ்வத்திக ஃபயகீது லக கைதன் இன்ன ஷைத்தான லில் இன்சானி அதுவும் முபீன். ஷைத்தான் மனிதனுக்கு பகிரங்கமாக உள்ள எதிரி, அவன் அறிவிக்கப்பட்ட எதிரி. அவன் என்ன செய்வான், இந்த நன்மையான ஒரு காரியம் உனக்கு நடக்க போகிறதுங்கிறது என்ன செய்யக்கூடாது, நம்மள இது கனவுக்கு மட்டுமல்ல, நமக்கு ஒரு பெரிய விஷயம் நமக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறது அது சம்பந்தப்பட்டவர்களை தவிர இல்ல நமக்கு துரோகம் செய்யக்கூடிய ஆட்களிடத்தில் முதல்ல சொன்ன என்ன ஆகும், அது இப்பவே நடக்குது. ஒரு ஆளு டெண்டர் கொடுப்பாங்க, டெண்டர் கொடுக்கும் போது அதை என்ன செய்யும், அந்த டெண்டர் நடக்கிற இடத்துல உள்ள ஆபீசர்களை வச்சு முன்கூட்டி அதை தெரிவிச்சு இவரை விட அதிகமான கம்மியான விலைக்கு அந்த டெண்டர் எடுக்கிறதுக்கு முயற்சி செய்வாங்க. இப்படி நன்மையான காரியங்கள் ஒருத்தருக்கு நடக்க போகுதுன்னு தெரிஞ்ச உடனே மனுஷன் என்ன செய்யும், துரோகம் செய்ய ஆரம்பிச்சிடும். இதனாலதான் இஸ்லாம் எல்லா விஷயத்திலேயும் நமக்கு பாதுகாப்பு தரக்கூடிய மார்க்கமாக இருக்கின்ற இஸ்லாம் இந்த விஷயத்திலே நமக்கு தெளிவாக வழிகாட்டுது. அதே மாதிரி கஹ்ஃபினுடைய சம்பவத்தில் அந்த குகையில வாழ்ந்தவர்கள் அந்த நாணயத்தை கொடு, அந்த காசை கொடுத்து அந்த டவுனுக்கு வழி அனுப்பி வைக்கும் போது சொல்றாங்க, நாம எங்கிருந்து வர்றோம், யாரு, அதெல்லாம் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. காரணம் என்ன, இவங்க தூங்குனதும் எழுந்ததெல்லாம் அவங்களுக்கு ஞாபகம் இல்லை. அந்த ஊர்ல உள்ள மக்கள் இவங்க தௌஹீதை ஏற்றுக்கொண்டதினால இவங்களை அழிக்கிறதுக்கு வந்ததினால தான் பாதுகாப்புக்காக குகையில் அவங்க இருந்திருக்கிறாங்க. அப்போ என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க, இந்த விஷயத்தை சொல்லக்கூடாது. அப்ப இஸ்லாம் ரகசியத்தை எந்த அளவுக்கு நமக்கு வலியுறுத்தி சொல்வது என்பதை இந்த சம்பவத்திலிருந்து தெரிஞ்சு கொள்ளணும். அது மாதிரி உள்ள சஹாபாக்கள் கூட என்ன செஞ்சிருக்கிறாங்க, இதை பற்றி ஒருத்தருக்கு உபதேசம் பண்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ உதாரணத்திற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சகோதரர்கள் சஹாபாத்துல பலர் அவங்க மற்றவங்களுக்கு உபதேசம் பண்ணும்போது சொல்லுவாங்க, என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட அவர்கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, அவருக்கு இன்னொரு சஹாபி உபதேசம் பண்றாரு. ஏன்னா இப்னு அப்பாஸுக்கும் அமீருல் மோமினினுக்கும் ரொம்ப தொடர்பு. அப்ப என்ன சொல்றாங்க, இப்னு அப்பாஸ் கிட்ட, உனக்கும் அமீருல் மோமினினுக்கும் நல்ல தொடர்பு இருக்கு, ஆனா நீ என்ன செய்யணும், உனக்கு அமீருல் மோமினினுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பினால நீ செய்ய வேண்டிய முதல் காரியம், அவர் உன்னிடத்தில் பல ரகசியங்களை அறிவிப்பாரு, அது எக்காரணத்தை கொண்டு என்ன செய்யக்கூடாது, நீ பிறருக்கு எடுத்து சொல்லக்கூடாது. அதே நேரத்தில் அவர்கிட்ட ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் நீ அதை அவர்கிட்ட சொல்றதுக்கு நீ தயங்க கூடாது. உபதேசத்தை பண்றது பாருங்க, அவர் உன்கிட்ட ஏதாவது ரகசியத்தை சொன்னா அது வெளியே சொல்லக்கூடாது. அதே நேரத்தில் அவர்கிட்ட ஏதாவது குறைபாடுகள் இருந்தால், அவர் ரொம்ப நெருங்கிய ஆளுதானே, அதை சுட்டி காட்டாமலும் நீ இருக்கக்கூடாது. அதே மாதிரி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாரு இன்னொரு விஷயத்தை பாருங்க, சிர்ருகா அசீருகா ஃபைதா தகல்லம்த பிஹி சிர்த அசீருஹு. என்ன சொல்றாரு, ரகசியம் என்பது உன்னுடைய அடிமை, நீ அது யாரிடத்திலாவது சொல்லிவிட்டால் நீ அது சொல்லப்பட்டவனுக்கு அடிமையாயிடும். அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன வார்த்தை. ரகசியம் என்பது என்ன, அது உனக்கு அடிமை, நீ அதை பிறரிடத்தில் சொல்லிவிட்டா என்ன ஆகும், நீ அவனுக்கு அடிமையாகும். அவன் என்னைக்குமே நீ இந்த மாதிரி இப்போ நம்ம தமிழகத்திலே பார்க்கலாம், சில ஆட்களை எல்லாம் என்ன செய்வாங்க, தப்பு பண்ண வச்சுட்டு பிறகு என்ன செய்வாங்க, இந்த தப்பு நீ எங்க விட்டு போயிட்டீங்கன்னா இந்த தப்பை நான் வெளியே காட்டிடுவோம். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நயவஞ்சகர்களுடைய தன்மைகளை பற்றி பல சம்பவங்களை விளக்கும் பொழுது என்ன செய்வாங்க, ஃபைதா ஹாஸப ஃபஜரா என்ற ஒரு வார்த்தையை சொல்றாங்க. அவங்க உன்னோட இருக்கும்போது என்ன செய்வாங்க, எல்லாத்தையும் அந்யோன்யமா இருப்பாங்க. உனக்கும் அவனுக்கு ஏதாவது சண்டை ஆயிட்டாவும் முதல்ல செய்யறது என்ன, உனக்கு நடந்த ஒவ்வொரு ரகசியங்களை வெளியிட்டு உன்னை கேவலப்படுத்துறதுக்கு முயற்சி செய்வான். அப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு மூமினை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மூமின் இன்னொரு மூமின் செய்யக்கூடிய ரகசியமாக செய்யக்கூடிய காரியங்களை, மன் சத்தர முஸ்லிமன் சத்தரஹுல்லாஹு யௌமல் கியாமா, ஒரு முஸ்லிமினுடைய ரகசியத்தை யாரும் வெளிப்படுத்தாமல் இருந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்வான், சத்தரஹுல்லாஹு யௌமல் கியாமா, மறுமை நாளில
இவனுடைய ரகசியத்தை வெளியே கொண்டு வராமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவனை கண்ணியப்படுத்துவான். இப்ப நம்மளும் அல்லாஹ்வுடைய சுன்னத் என்ன, ஒரு